எனக்கும் இடம் உண்டு அருள் மனக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு Hallelujah.
சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே எனக்கு கரங்களுக்கு சிதைமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே ஆனா இன்று கைலாடி வந்திருக்கிறான் ஒரு காரணம் இல்லாமல் நம்மை காண வர மாட்டார். அப்படி அவர் வந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சக்தி வருக வருக. அகத்தியா வாழ்கவது புகழ் வணங்கவது தொண்டு. அகத்தியா உலகத்தை வளர்வதற்காக உன்னை உலகத்துக்கு அனுப்பியிருந்தேன். உண்மைதான். ஆனா இந்த கைலாடி வந்திருக்கிறேன்னா ஒரு காரணம் இல்லாமல் இவை காண வர மாட்டீர்கள். உண்மைதான் தந்தையே. இன்று வந்திருப்பதற்கு இந்த கைலாடி வந்திருப்பதற்கு என்ன காரணம் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இது தெரிவிக்கின்ற தந்தை, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர் தாழ்வில்லாம் நிலை வேண்டும்.
தாங்கள் பாதங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம். தாங்கள் பூலோகத்தில் உலகம் சமநிலையாக இருக்கின்றா இல்லையா சுத்தி பார்க்கும்படி கட்டளைகள். நானும் பூலோகம் அனைத்தும் சுத்தி வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒரே ஒரு எல்லை பகுதி மட்டும், ஒரு மனிதனுக்கு பூலோகத்தில் பிறப்பொன்று இருந்தால் நிச்சயம் இறப்பொன்று இருக்க வேண்டும். ஆனால் அதை மறந்து விட்டான். அவன் யார்? நாட்டாமலை எல்லை கூத்தாட்சி வல்லம் கோபுரத்தாலை வனத்தில் மைசாசுரன் அரக்கன் வந்து வருகிறான். அவன் தாங்களிடம் சாகா வரப்பட்ட காரணத்தினால் ஆண்களை அழிப்பதும் பெண்கள் கற்பை சூறையாடுவதும் நான் தான் கடவுள், நான் தான் தெய்வம் என்று அகம்பாவத்தோடு தென்னை ஆண்டி கொடுத்திருக்கின்றார். அவனை அழிக்க வேண்டும் என்றால் சாகா வரம் கொடுத்த நீங்கள் அவனை அழிப்பதற்கு தக்க உபயோகத்தை கூற வேண்டும். தந்தையே, தக்க உபயோகத்தை கூற வேண்டும். இதோ தெரிவிக்கின்றேன். சக்தி சக்தி சுவாமி, ஊடகத்தை அனைத்து வீரர்களுக்கு பணியளந்து விட்டு கையை நாடி நான் வருகிற பொழுது அன்று ஒரு நாள் மகிஷாசுரன் அரக்கனாகப்பட்டவன் நாத்தாமலை எல்லையில் நாத்தா மலை மீது அக்கினியை வளர்த்து அக்கினி என்று தவம் செய்து கொண்டிருந்தான். அன்று அவனுக்கு காட்சி கொடுத்து, பக்தா, எம்மையே நிறுத்து தவம் செய்து கொண்டிருக்கிறாயே, உமக்கு என்ன வர வேண்டும், என்ன வர வேண்டும் என்று கேட்டேன். அப்போது கூறினார், என்ன கூறினார்? சுவாமி, நான் கேட்க வரத்தை கொடுத்தால் இந்த அக்கினி விட்டு இறங்கி வருவேன். அப்படி கொடுக்கவில்லை என்றால் இந்த அக்கினியிலே மாண்டு விடுவேன் கூறினார். அப்போது நீ கேட்க வரத்தை தருகிறேன், அக்கினி விட்டு இறங்கி வரவர் என்று கூறினேன். அடுத்து இறங்கி வந்தார். வந்தவனை என்ன வரம் கேட்டார்? என்ன வரம் கேட்டார்? சுவாமி, நான் எப்பொழுதும் சாகாம இருக்க வேண்டும், என்றென்றும் சாகாம இருக்க வேண்டும், எனக்கு சாகாத வர வேண்டும் என்று கேட்டார். அப்போது கூறினேன், பக்தா, ஒரு மனிதன் பிறந்தால் என்றாவது ஒரு நாள் அழிந்தே ஆக வேண்டும். பிறப்பொன்று இருந்தால் இறப்பு நிச்சயம். இதை மறந்துவிட்டு இன்னிடத்து சாகாத வரத்தை கேட்கிறாயே, உனக்கு எப்படி சாகாத வரம் கொடுப்பது? மீண்டும் உனக்கு நான் சாகாத வரத்தை கொடுத்தால் நீ எப்பொழுது சாக வேண்டும், நீ யாரால் சாக வேண்டும், நீயே சொல், பிறகு உனக்கு வரம் தருகிறேன். அப்போது அவர் கூறினார், என்ன கூறினார்? சுவாமி, நான் இறப்பாக இருந்தால் 60 வயதான ஒரு மூதாட்டியோட வயிற்றில் ஒரே கருவில் 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும். அந்த 7 பெண் குழந்தைகளும் 7 வயது வரை இருக்க வேண்டும். 7வது வயதில் 7 குழந்தைகளும் ஒரே குழந்தையாக ஒரே சக்தியாக என்று மாறுகிறதோ அந்த ஒரு குழந்தையால் மட்டும் எனக்கு இறப்பு வர வேண்டும் என்று கேட்டார். அன்று அவனுக்கு சாகாத வரத்தை கொடுத்தேன். என்னிடம் பெற்ற வரத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்த மக்களை எல்லாம் ஆண்களை சித்தனை செய்கின்றான், பெண்களை கற்பை சூறையாடுகின்றான், ஆலைகளை இடிக்கின்றான், 6 கால பூஜையை நிறுத்துகின்றான். அண்ணவனை இப்படியே விட்டு விட்டால் இந்த உலகத்த மக்கள் அனைவர்களையுமே அழிவு பாதைக்கு கொண்டு சென்று விடுவான். ஆகையினால் அவனை அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்ட சக்தி. அப்படின்னா தாங்களே தெரிவிக்க வேண்டும் சுவாமி. சக்தி, சுவாமி, நீ எடுக்க வேண்டிய 108 அவதாரத்தில் 107 அவதாரத்தை முடித்து விட்டாய். கடைசி 108வது அவதாரமாக மீண்டும் இந்த உலகத்தில் நீ மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும். சுவாமி, தாங்கள் எனக்கு அளித்த கட்டளை பிரகாரம் 107 பிறப்புகள் முடித்து விட்டேன். 108வது பிறப்பாக இந்த பூவுலகிலே மானிட பிறப்பாக பிறக்க செய்கிறேன். நான் எங்கே பிறக்க வேண்டும், யார் குடியில் பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும், என்ன பணிகள் செய்ய வேண்டும் கூற வேண்டும் சுவாமி. சக்தி, சுவாமி, நீ எங்கு பிறக்க வேண்டும் என்றால் எங்கே பிறக்க அந்த வேண்டும்? நாட்டாவது என்பதை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கோட்டை பெருமாள் என்பவருக்கு 60 வயது ஆகிவிட்டது. அன்னுடைய மனைவிக்கு 60 வயதாக போகிறது. அந்த கோட்டை கருப்பாயமான வயிற்றில் ஒரே கருவில் 7 பெண் குழந்தைகளாக பிறக்க வேண்டும். அப்படி 7 பெண் குழந்தைகளாக பிறந்து 7 குழந்தைகள் எங்க வர வேண்டும் என்றால், சுவாமி, தாங்கள் தெரிவித்த பிரகாரம் 60 வயது ஆண் மகனுக்கும் 55 பெண் மகளுக்கும் ஒரே கருவிலே 7 பெண் குழந்தையாக பிறக்க செய்கிறேன். 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 ஒரு எல்லையிலே 7 சக்தியாக எங்கெங்கே குடிகொள்ள வேண்டும் சுவாமி. சக்தி, சுவாமி,
7 குழந்தைகள் எங்க குடிகள் வேண்டும் என்றா எங்கெங்கே குடிகொள்ள வேண்டும்? முதலாவதாக பிறக்கக்கூடிய குழந்தை நாத்தாமலை எல்லையில் அமர்ந்து நாத்தாமலை முத்து மாரியாக இரண்டாவதாக பிறக்கக்கூடிய குழந்தை திருவப்பூர் எல்லையில் அமர்ந்து திருவப்பூர் முத்து மாரியாக சுவாமி, மூன்றாவதாக பிறக்கக்கூடிய குழந்தை சுவாமி, முதல் பிறப்பாக நாட்டாமலை எல்லையிலே நாட்டாமலை மகமாயாக குடிகொள்கிறேன். இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லையிலே திருவப்பூர் மணல் வாரி அம்மையாக குடிகொள்கிறேன் சுவாமி. மூன்றாவதாக பிறக்கக்கூடிய குழந்தை மூன்றாவது கொன்னையூர் எல்லையில் அமர்ந்து கொன்னையூர் முத்து மாரியாக மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே கொன்னைபுரத்து மாரியாக குடிகொள்கிறேன் சுவாமி. ஐந்தாவதாக பிறக்கக்கூடிய குழந்தை நான்காவதாக பிறக்கக்கூடிய குழந்தை வைத்தூர் எல்லையில் அமர்ந்து வைத்தூர் முத்து மாரியாக நாலாவது பிறப்பாக வைத்தூர் எல்லையிலே வைத்தூர் மாரியாக குடிகொள்கிறேன் சுவாமி. ஐந்தாவது பிறக்கக்கூடிய குழந்தை எழுந்தப்பட்டி எல்லையில் அமர்ந்து எழுந்தப்பட்டி முத்து மாரியாக ஐந்தாவது பிறப்பாக இரண்டரப்பட்டி எல்லையிலே இரண்டரப்பட்டி மாரியாக குடிகொள்கிறேன் சுவாமி. ஆறாவதாக பிறக்கக்கூடிய குழந்தை கண்ணபுரம் என்ற எல்லையில் அமர்ந்து கண்ணபுரத்துக்காரு மாரியாக ஆறாவது பிறப்பாக கண்ணபுர எல்லையிலே கண்ணபுரத்து கருமாரியாக குடிகொள்கிறேன் சுவாமி. ஆறு கண்ணுக்கு இளைய கண்ணியாக ஏழாவது குழந்தை எங்க வர வேண்டும் என்றால் அந்த திருச்சி மாவட்டம் கொள்ளிடக்கரை வடகரை அமர்ந்து சமயபுரம் என்ற எல்லையில் அமர்ந்து சமயபுரத்து ஒரு மாரியாக ஆறு கண்ணுக்கு இளைய கண்ணியாக ஏழாவது கண்ணியாக சமயபுர எல்லையிலே சமயபுரத்து மாரியாக குடிகொள்கிறேன் சுவாமி. சுவாமி, இப்படி 7 குழந்தைகளும் கூற வேண்டும் சுவாமி. 7 எல்லை கொடுத்து அமர்ந்து அந்த மகிஷாசுரன் எந்த வழிமார்க்கம் வந்தாலும் அண்ணவனை வதம் செய்துவிட்டு அதற்கு பிறகு கையிலாய் வந்து சேர வேண்டும். சுவாமி, தாங்கள் சொல்லுக்கு மறு சொல்லி என்னிடம் கிடையாது. தாங்களிடம் கட்டளையை செய்து வருவது என்னுடைய கடமையாகும். இருந்தாலும் இந்த பூ உலகத்துக்கு நான் மட்டும் தனியாக செல்வதா இல்லை எனக்கு துணையாக யாரார் வருவது சுவாமி? சக்தி சுவாமி, நமக்கு துணையாக நமது மகன்கள் அந்த அழகர்மலை வாழக்கூடிய 18ஆம் படி வெளிய கருப்பையும் கொல்லிமலை வாழக்கூடிய சின்ன கருப்பையும் உனக்கு இருவர்களை துணை கருப்பை வைக்கின்றேன். மூவர்களும் சேர்ந்து அந்த மகிஷாசுரனை வதம் செய்துவிட்டு அதற்கு பிறகு கையிலாய வந்து சேர வேண்டும். சுவாமி, இருந்தாலும் சிறிய சந்தேகம் என் மனதில் தோன்றுகிறது. எப்படி சுவாமி, இந்த 7 பூங்கரகம் எதற்காக வைத்திருக்கார்கள் சுவாமி? சக்தி, சுவாமி, நீ மூலகத்தை 7 குழந்தைகள் அவலம் இருக்கிறாய் அல்லவா? உண்மைதான். அதற்கு அடையாளமாக இந்த 7 திருக்கரகத்தை இங்கு செய்து வைத்திருக்கின்றோம். ஆகட்டும். ஆனா அந்த மகிஷாசுரன் அழிக்க வேண்டும் என்றால் கூற வேண்டும். இந்த 7 திருக்கரகத்திற்கு உயிர் சக்தி கொடுத்தால் மட்டுமே அந்த மகிஷாசுரன் அழிக்க முடியும். உண்மைதான். அப்படினால் இந்த திருக்கரகத்திற்கு இப்பொழுது உயிர் சக்தி கொடுக்க வேண்டும். அப்படி உயிர் சக்தி கொடுக்க வேண்டும் என்றால் நமது மகனின் சிவகணத்தை அழைக்க வேண்டும். மகனே சிவகணங்கள் இதோ எந்த தெய்வம் பொருளாடி அவரே ஒரு பொருளையில் கண்டினே இதோ எந்த தெய்வம் பொருளாடி அவரே ஒரு பொருளையில் கண்டேன். பாசமுள்ள பார்வையிலே கணவன் வாழ்கிறான். அவன் கருணையுள்ள நெஞ்சில் தமிழ் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம்
தாங்களை அளித்த காரணம் மகடி செவனர்கள் உங்களை எதற்காக தெரிந்தார்? உமதாய் வா பரமேஸ்வரி உலகத்தில் 7 குழந்தையாக அவதாரம் எடுக்கிறது. அப்படியா? அதற்கு அடையாளமாக இந்த 7 பேர் கரகத்தை செய்து வைத்திருக்கின்றோம். ஆகட்டும். ஆனால் அந்த மகிஷாசுரனை அழிக்க வேண்டும் என்றால் இந்த 7 பேர் கரகத்துக்கு உயிர் சக்தி கொடுக்க வேண்டும். அப்படியா? அப்படி உயிர் சக்தி கொடுக்க வேண்டும் என்றால் எம்மையும் உமதாய் வா பரமேஸ்வரியும் அது மட்டுமல்லாமல் இந்த ஊரை கட்டி காக்கக்கூடிய தெய்வத்தையும் தாங்கள் மனதில் எடுத்து அழைத்தால் இந்த மக்கள் மத்தியில் தெய்வமைக்கை காணலாம். இந்த 7 திரு கரகத்திற்கு உயிர் சக்தி பெறலாம். அப்படியாகட்டும் தந்தை. அருளை தருகிறேன், அழைத்து வருவார். அப்படியாகட்டும். சக்தி சுவாமி உலகத்தை வாயில பிறப்பாக பிறந்து அந்த மகிஷாசுரனை அழித்து விட்டு அதற்கு அப்புறம் கைலாயம் வந்து சேர வேண்டும். ஆகட்டும் சுவாமி. அங்கத்தில் சரிவாதி சக்தியை தருகிறேன். பெற்று வெற்றி